வணக்கம். இன்றைக்கி ஜானுஸ் கிச்சனில் ரவை ஊத்தப்பம் செய்யலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். 2 குழிக்கரண்டி தயிரும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு இதில் 1 குழிக்கரண்டி அளவு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டியெல்லாம் இல்லாத அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அப்போ தான் ரவைலாம் நல்லா ஊறி வரும். அடுத்ததாக ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா பொரியட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், சின்ன சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கிறேன். இதை வதக்கிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். அவ்வளோதான், வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அந்த மாவில் இதை சேர்த்துக்கலாம். வீட்டில் மாவு இட்லி மாவுலாம் இல்லாதப்போ இதை செஞ்சுக்கலாம். இப்போ இதில் க்ரஷ் பண்ண மிளகு கொஞ்சம் போட்டிருக்கேன். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்து இந்த மாவு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரவை ஊத்தப்பம் செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை தவா காஞ்சதும் அதில் நடுவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கனமாகவே ஊற்றிக்கலாம், ரொம்ப மெல்லிசாக ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி இதை நல்லா மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். ஃப்ளேமும் நம்ம லோ டு மீடியம்லேயே வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா செவந்து வரட்டும். கிறிஸ்பியாக சைட்லலாம் கிறிஸ்பியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ரவை ஊத்தப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு எந்த விதமான சட்னியும் நல்லாயிருக்கும், இட்லி பொடியும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இட்லி பொடி வச்சு இதை சர்வ் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.